மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. விடுதலை பெற்ற இந்திய துணைக்கண்டத்தை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டது இந்த காங்கிரஸ் கட்சி. அதற்கு பிறகு அவ்வப்போது ஓராண்டு ஈராண்டு என்று சில பிரதமர்கள் வந்து ஆட்சி செய்தார்கள். அதிலே போற்றத்தக்க பாராட்டத்தக்க சிறந்த பிரதமராக இருந்தவர் ஐயா விபி சிங் அவர்கள்தான். அதற்கு பிறகு ஐயா வாஜ்பாய் 5 ஆண்டு, பிறகு தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டுகள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு முன்பு ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் 10 ஆண்டுகள். காங்கிரஸ் 10 ஆண்டு, பாரதிய ஜனதா 10 ஆண்டு ஆண்டிருக்குது. நம் வாழ்நாளில் பாதி காலத்தை அவர்கள் சாப்பிட்டுருக்காங்க. பாதி காலத்தை 20 ஆண்டுகள். 20 ஆண்டுகளில் இந்த நாட்டில் நிகழ்ந்தது என்ன? ஒரு சிறிய முன்னேற்றம், ஒரு மாற்றம், ஏதாவது ஒன்று. என் அருமை சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலை வழக்கம் போல ஒரு தேர்தலாக வாக்களித்து விட்டு கடந்து செல்ல முடியாது. இதை ஆழ்ந்து தெளிந்து ஆய்ந்து ஒவ்வொரு வாக்கும் நம் மண் காக்கும், நம் இனத்தின் உரிமை மீட்கும், மானம் காக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். 10 ஆண்டு கால ஆட்சியில், பாரதிய ஜனதா ஆட்சியில் ஏதாவது ஒரே ஒரு நல்லது, இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கிற திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்க அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு முடியுமா என்று கேளுங்கள். ஒரே ஒரு நல்லதை சொல்லுங்கள். எதையுமே பேசுவதில்லை. ஐயா மோடி அவர்கள் வந்தால் ரோடு ஷோ, ஐயா ராஜ்நாத் சிங் வந்தால் ரோடு ஷோன்னா சும்மா இந்த சர்க்கஸ் காரங்க கை காட்டி இப்படி ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி ஏதோ வித்த கருத்தை எடுத்து தன் மக்களிடத்தில் சொல்லணும். 10 ஆண்டு காலத்தில் இவ்வளவு சாதனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கோம், இவ்வளவு நல்லது செய்திருக்கோம், இவ்வளவு பயன் தருகிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று சொல்ல முடியுமா? ஒன்றே ஒன்று, ஏதாவது ஒன்று. பாரதிய ஜனதாவிற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரணத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வாக்கு கேட்கும் போது இந்த காரணத்திற்காக எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்வார்களா? மோடி பிரதமராக வேண்டும், அதற்காக வாக்கு செலுத்தணுமா என்ன? 10 ஆண்டுகள் வேற யாரும் வாடகைக்கு இருந்தாங்களா? அவர் தானே பிரதமராக இருந்தாரு. என்ன நடந்தது? எல்லாரும் தம்பி தங்கையிலே ஒரே இரவில் பணம் செல்லாது என்றார்கள். பணம் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது. சொன்ன காரணங்கள் என்ன? ஊழல் ஒழியும், லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும், பயங்கரவாதம் ஒழியும் என்றார்கள். ஒளிந்ததா? இதே ஐயா பிரதமர் அவர்கள் 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன். செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய எவனும் சொர்க்கத்துக்கு போல. என்ன நிலைமை? நாடும் மக்களும் பரிதவித்து நின்றார்கள். நாசமா போனது. ஒரே நாளில் பணம் செல்லாதுன்ட்டு போய் படுத்துட்டு அறிவிச்சது யார் தெரியுமில்ல? ஐயா அருண்ஜேட்லி நிதியமைச்சர். தேர்தலில் நின்று தோற்று போனவர், 1.5 லட்சம் வாக்கில் தோற்று போனவர், மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வு செய்து நிதியமைச்சராக்கி ஒரே ராத்திரி நவம்பர் 8 பணம் செல்லாது போ அப்படின்ட்டு. அதனால் மக்கள் பட்ட துயர துன்பத்தை யோசிச்சு பாருங்க. கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்சன், மின்னணு பரிவர்த்தனம், பணமில்லா பரிமாற்றம் சொல்லிட்டு போயிட்டே. ஆனால் மகளுக்கு திருமணம் பத்திரிக்கை அடிச்சாச்சு, சொந்தக்காரங்களை வர சொல்லியாச்சு. காலையில போய் நகை கடையில் நகை வாங்கணும், பாத்திர பண்டை வாங்கணும், துணிமணி வாங்கணும். உறவுக்காரெல்லாம் வந்திருக்காங்க, தூங்கிட்டு காலையில போய் கடையில வாங்கிட்டு வரலாம்னு பணத்தை எடுத்துக்கொண்டு வங்கியிலிருந்து எடுத்துக்கொண்டு வச்சு படுத்தவன் தான். ஏன் ராத்திரியில பணம் செல்லல? அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டான். அப்பா திருப்பி வீட்டுக்கு கூட்டி வரணும், பணத்தை கொண்டு கட்டிட்டு கூட்டிட்டு வரணும், டிசார்ஜ் பண்ணி எடுத்துட்டு வரணும். பணத்தை எடுத்து வச்சிருக்கான், ராத்திரியில பணம் செல்லல. வேற ஊருக்கு போயிட்டான், அங்கிருந்து திருப்பி வரணும், டிக்கெட் எடுத்து வரணும், பணம் செல்லல, பரித வச்சு நிக்கிறான்.
நாடு மக்களும் தத்தளித்து நின்றார்கள். ஒரு மாற்றம் இல்லை. கருப்பணம் எங்க ஒளிஞ்சது? இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அம்மா தலைமை நீதிபதி நீதியரசர் நாகரத்தினம்ங்கிற அம்மா சொல்றாங்க, கருப்பு பணம் ஒளியல, பணம் செல்லாது என்றதில் கருப்பு பணங்கள் எல்லாம் வெள்ளையாக மாறி இருக்கு. அவ்வளவுதான் நடந்திருக்கு. கருப்பணம் ஒளியல. பயங்கரவாதம் ஒளியும் என்றார்கள். அப்போதுதான் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டு 42 ராணுவ வீரர்கள் இறந்தார்கள். ஏதாவது கருத்து சொல்வார்களா? பதில் சொல்வார்களா? நாம் எழுப்புகிற கேள்விக்கு இந்த நாட்டில் இருக்கிற தலைவர் சொல்வாரா? சொல்வார்களா? புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் இருக்கிற கம்பெனியில் நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ல தேர்தல் பத்திரத்தில் காசு வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்க. பதில் ஒண்ணும் கிடையாது. பணம் செல்லாத 1000 ரூபாய் 2000 தான் செல்லும். இப்போது ஏன் 2000 செல்லாது? செப்டம்பர்ல இருந்து 2000 செல்லாது. காரணம், பைத்தியக்காரங்க கூட இந்த மாதிரி விளையாட மாட்டாங்க, மக்களாட்சி செய்ய மாட்டாங்க. இது செல்லாது கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் இது செல்லாது. எதுதான் செல்லும்? எதற்காக இப்ப 2000 ரூபாய் செல்லாது என்று சொன்னீர்கள்? என்ன காரணம்? பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒழியும் என்றீர்கள். அப்படி என்றால் பிரான்சில் வாங்கின போர் விமானம், ரபேல் போர் விமானத்தில் 200 கோடி ஊழல் என்று குற்றச்சாட்டு வந்தது. எங்க ஊழல் ஒழிஞ்சது? உங்க ஆட்சியில். நீங்கள் வாங்கியதுதான் ரபேல் போர் விமானம். உங்களுக்கு தெரியுமா என்ன தம்பி தங்கைகளே? அந்த வழக்கு எங்க அந்த வாங்கியதற்கு அதற்கான விவரங்கள் அடங்கி இந்த கோப்பு எங்க கோப்பு அந்த ஃபைல் தொலைஞ்சு போனது என்று சொன்னது இந்த நாடு, இந்த ஆட்சி. பதில் இருக்கா? நீ ஊழலை ஒழிப்புங்கிற, நேர்மையாளன்கிற. தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இந்தியாவிலே அதிகமாக 6650 கோடிக்கு மேலே தனிப்பட்ட முதலாளிடத்துல காசு வாங்கிய ஒரு ஊழல் பெருத்த கட்சி பாரதிய ஜனதா ஆட்சி. மறுக்க முடியுமா? பேசுவீங்களா? எங்கெங்கே அமலாக்கத்துறை சோதனை நடந்ததோ அந்த முதலாளிகள் வீடுகளில் எல்லாம் காசு வாங்கியிருக்க. எப்படி? இடி ரைடு போடுவார், மோடி வசூல போடுவார். ஒரு காசு 2 காசுல 6650 கோடிக்கு மேல. அதுக்கப்புறம் அம்மா மம்தா, காங்கிரஸ், திமுக பேசாத எலக்டர் பண்ண தேர்தல் பத்திரத்தில் அவன் எழுதுறான், இந்த தேர்தல் பத்திரத்தில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்படி எங்க எங்க பேர் சொல்லுங்க. நம்ம நேர்மையாளர் இங்க போட்டி வர்றாருல்ல பிஜேபிக்கு, அவர்கிட்ட கேளுங்க, ஏங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ல நீங்க 6000 கோடிக்கு மேல காசு வாங்கிட்டீங்கன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நோடில்லா அது நோடில்லா காவிரி இஷ்யூ நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, இங்க உனக்கு ஓட்டில்லா. என்னது கொடுமை? நேர்மையாளர்கள் மகாராஷ்டிரால சிவசேனா ஆட்சியை கலைச்சு 42 எம்எல்ஏ விலைக்கு வாங்குறாங்க. ஒரு எம்எல்ஏ விலை எவ்வளவு தெரியுமா? 130 கோடி. 42 எம்எல்ஏ 130 கோடி கொடுத்து வாங்கி முதலமைச்சராகி இவங்க ஆட்சி செய்து 70,000 கோடியில் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட அஜித் பவரை துணை முதல்வராக்கிய கட்சி பாரதிய ஜனதா. தேசியவாத காங்கிரசின் நிறுவனர் யார்? சரத்பவர். உலகத்துக்கு தெரியும், சின்ன பிள்ளை கூட தெரியும். அந்த கட்சியை உடைச்சு அந்த அஜித் பவரை பிரிச்சு அவன் ஊழல் வழக்கு குற்றச்சாட்டு இருக்கு, 70,000 கோடி கரப்ஷன் இருக்கு, தூக்கி கொண்டு வந்து துணை முதல்வர் ஆக்கின கட்சி இந்த பாரதிய ஜனதா. இது ஊழலை ஒழிக்கணும், நேர்மை பேசும். கொடுமை. நீதான் கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும் அப்படி. அப்புறம் எப்படி வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடு போகுது, அமலாக்கத்துறை ரைடு போகுது? அப்போ ஒழியல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல 4 கோடி பிடிச்சிருக்கானே, அப்போ ஒழியல. அப்ப பணமில்லா பரிவர்த்தனை என்றீர்கள், ஒரே இடத்துல 400 கோடி 4 கோடி எப்படி வந்துச்சு? பணமில்லா எப்படி சொல்ற நீ? கேஷ்லெஸ் எக்கனாமின்ற. கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்த நீ வா, சிம்பிள்லெஸ் எலெக்ஷனுக்கு வா, சின்னமில்லாத தேர்தலுக்கு வா, நீ சரியான ஆளு, சின்னமில்லாத தேர்தலுக்கு வா. நீ இந்த நாட்டின் தேசிய மலரை சின்னமாக வைத்து நிற்கிற. எனக்கு நேற்றுக்கு முதல் நாள் கொடுக்கிற மைக்கு சின்னத்தை, நீ சரியான வீர ஆண்மகனா இருந்தா அதே விவசாய சின்னத்தை கொடுத்து நீ தாமரை நின்று மோதி இருக்கணும்.
நீ 2024 ஏன் கட்சி, இது ஏன் கட்சி நான் சொல்ல முடியும். அது உன் கட்சியா நீ உருவாக்குனதா? நீ நல்ல வீர மகன் ஆண்மகன் வெளியே வா. வெளியே வந்து நீ கட்சியை தொடங்கு. என்னை மாதிரி தொடங்கு, என்னை மாதிரி தொடங்கி நில்லு. அப்படி நில்லு, ஆண்மகனா நில்லு. இது ஏன் கட்சி, என் ரத்தம், என் வேர்வை, நான் மூச்சை பேச்சாக்கி உருவாக்கின கட்சி. நீ வா, வருவியா? நீ மோடியின் நிழல நின்று ஆடுற. மோடி அப்படி போயிட்டு நிழல நீ செத்து போவ, விழுத. ஒண்ணு இருக்காது உனக்கு, ஒரு பயம் அதிக்க மாட்டான். இந்த மாநில தலைவர் பதவியிலிருந்து உன்னை தூக்கி போட்டா பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு மரியாதையாக இருந்தது. ஏன்னா நல்ல மனிதர்கள், அதுவும் உனக்கு இருக்காது. என்னென்ன சேட்டை, சின்னத்தை எடுத்து கொடுத்து கர்நாடகாவில் ஒரு கவர்மெண்ட்டுக்கோ அவன் இங்க போட சொல்லி அவன் போடல. சரி போச்சுன்னா சுயேட்சைக்கு கொடுத்து எங்கெல்லாம் மைக்கு சின்னம் இருக்கோ அதுக்கு பக்கத்துல சுயேட்சையில போட முடியாதுன்னா தேசிய கட்சிக்கு ஒதுக்கி இருக்கு. எப்படி சுயேட்சையில போடுது? போ, எப்படி போடுது? எப்படி போடுது? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா அப்படி போய் ஐயா டி கே வாசனுக்கு சைக்கிள் போச்சு, அப்படி டிடிவி தினகரன் ஐயாவுக்கு குக்கர் போச்சு, எங்க ஐயா அன்புமணிக்கு எப்படி மாம்பழம் போச்சு. அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா? என்னோட சின்னத்தை சுயேட்சையில வைக்கிற நீங்கள் ஏன் இந்த சின்னங்களை 2 தொகுதியான போடுறாங்க, மீதியை சுயேட்சைக்கு வைங்கன்னு? ஏன் சைக்கிளை வைக்கல, ஏன் குக்கரை வைக்கல, ஏன் மாம்பழத்தை வைக்கல? ஏன்னா என்னை பார்த்து பயம், உனக்கு பயம். ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டான். அப்ப 4 கோடியை கொண்டு போனது யாரு ட்ரெயின்ல? அதிகாரி. இவங்க என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? சுயேட்சை கொடுத்து என்னது 5வது எண்ணில் இருந்தா 6வது எண்ணு விவசாயி அதை கன்ஃபியூஸ் பண்ணி சிம்மாஞ்சன் ஓட்ட சிதைச்சிடறாங்களா, என்னை பின்னுக்கு தள்ளிடுறாங்களா. தம்பி 7 அடி தாண்டுவதற்கு 70 அடி பின்னாடி போறோம். பின்தங்குவதற்கு இல்ல, முன்னேறி பாயறதுக்கு தான். புலி பதுங்குவது பாயத்தானே ஒழிய பயந்து இல்லை என்பதை நீங்கள் வச்சுக்கணும். நீ மோடியை பார்த்து அரசியல் செய்ய வந்திருப்ப. நான் பிரபாகரன் மகன், பல லட்சக்கணக்கான துப்பாக்கி உலக நாட்டு ராணுவங்களை எடுத்து சங்க செஞ்சவன் மகன். 5 வயசுல இருந்து அரசியல் களத்தில் இருக்கிறவன். சிவகங்கையில இளையான்குடியில் இருந்து 5 வயசு பையனாக கம்யூனிஸ்ட் கட்சியை கொடியை பிடிச்சிக்கிட்டு விவசாயிகள் போராட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமைக்கு ஆட்சி அலுவலகத்துக்கு நடந்து போன மகன் நான். நீ எனக்கு அரசியல் பேசக்கூடாது. சும்மா சின்ன ஆட்டம் காட்டுறது. அவருக்கு சின்னம் இல்ல, ஓட்டம் இல்ல. இருக்கு, ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிருமில்ல. நீ பெரிய வீரனாச்ச, தனியா வந்திருக்கலாமே. பெரிய கட்சி, 22 மாநிலத்தை ஆண்ட கட்சி, 10 ஆண்டுகள் பாரத நாட்டை ஆண்ட பெரிய கட்சி, உலக பெருந்தலைவர் மோடியை கூட்டிட்டு வந்து ஓட்டு கேட்கிற கட்சி, தனியா நிக்க வேண்டியதானே? ஒரு மத கட்சி, இங்க இருக்கிற எல்லா சாதி கட்சியும் கூட்டிக்கிட்டு ஒரு கூட்டணி பேச்சு. அப்படியே நாங்கள் வென்று விடுவோம் வென்று எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். அங்கிட்டு போடின்னு சொல்லி தள்ளி வந்தாங்க. போடி 10 ஆண்டுகளில் நாட்டை பஞ்ச பிரதேசமாக மாற்றியவர்கள் இவர்கள். 28 விழுக்காடு நாட்டு மக்கள் தொகையில் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள். பசியோடு பல கோடி பச்சிளம் குழந்தைகள் படுக்க செல்கிறார்கள். இந்த நாட்டின் தலைவருக்கு நிற்கிற இவர்கள், தேர்தல் நிற்கிற இவர்கள், இந்த நாட்டின் பிஞ்சுகள், இளம் தளிர்கள், பச்சை குழந்தைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தர முடியுமா? ஒரு சத்தியம் செய்ய முடியுமா? எதற்காக இந்த பதவி? எதற்காக மறுபடி 10 ஆண்டுகள் ஆண்டு விட்டு புதிய இந்தியாவை கட்டமைப்போம். அதற்கு நல்ல வாய்ப்பு. 10 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாட்டு மக்களுக்கு சூப்பு கொடுத்தோம். இனிமே என்ன கொடுக்க போறீங்க? நேரடியா விஷத்தை கொடுத்து கொள்ள போறீங்க. அதானே? வேற என்ன செய்வீங்க? ஒரு கட்சி எதையாவது பேச முடிகிறதா? இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கோட்பாடு ஏதாவது ஒன்று. RSS பாரதிய ஜனதாவில் இருக்கிற தலைவர் பெருமக்களே, உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் பங்களாதேஷிலும் பாகிஸ்தான் இருக்கிறான். ஆனால் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவர்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்துக்குள் இருக்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கையிலே தேசப்பற்றை நமக்கு சொல்வார்கள். செக்கிழுத்தவன் பேரன், நான் எனக்கு நீ சொல்லாத.
தூக்குலதங்கள் தீரனின் பேரனுக்கு நீ சொல்லாத எனக்கு நாட்டுப்பற்ற. பூலித்தேவன், மருதுபாண்டி, வேலுநாச்சார, அழகுமுத்துக்கோனின் பிள்ளைகளுக்கு தேசப்பற்ற எவனும் சொல்லித்தர வேண்டியதில்லை. பாரத மாதாக்கு செய்யனா நீ பற்றாளனா? பாரத நாடே பைந்தமிழர் நாடு. அரசியல் சாசனம் எழுதி கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை கேட்டுட்டு வா, கேட்டுட்டு வா. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனத்தவர்களாம் வந்து குடியேறுகள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மார்ட்டினும் எழுதிய ஆய்வு கட்டுரை ஒரு தடவை படி. இது ஐபிஎஸ் படிச்சால் தானே, அது படிச்சு எழுதினியா பார்த்து எழுதினியான்னு தெரியல. இங்க வந்து நின்றுகிட்டே மண்ணில் வந்து ஹிந்தி சமஸ்கிருதம் பல பிஞ்ச செருப்பா பத்திரமா வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமில? உங்களை மாறி அவனாவது ஒருத்தன் பேசிக்கிட்டு வருவான்னு தான். தமிழ் என்றால் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னன்னு தெரியுமா என் மொழி? உலகில் முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ். முதலாக மனிதன் பேசிய மொழியே தமிழ். ஒரு தமிழன் நான்குனா பரவாயில்ல, அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் சொல்றான். பதிரொலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடி என்று சிலப்பதிகாரம் பாடுது. இமயம் வரை கட்டி ஆண்டவன்டா. இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றான். ஊரா நாட்டில் போய் நட முடியாது, என் நாடு அது. சேட்டை செய்யறது சும்மா தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்க ஆளு ஊரா நான் பேசுறதே பேசிட்டு அப்படி. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். நான் பேசல, ஐயா மோடி. உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இதுவும் நான் சொல்லல, ஐயா பேசினதான். ஓட்டு கேட்க வரும்போது வரப்பெயரா நீர் உயரா நீர் உயரா நெல் உயரா எல்லாம் பேசுறது. பாட்டி அவையோட பாட்டை பாடுறது நம்மள நம்புறது. நம்மால நம்ம மேல பாசமா இருக்காரு. கோழிக்கு இற விடும்போது பேக் 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 பேக்னு அதன் மொழியிலேயே பேசி போடுறது. அந்த பயவுல நம்மால நினைச்சு தின்ட்டு அடுத்த அரைநொடியில சட்டியில வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் நீ. இவனை நம்பாத, இவன் நம்மால மாதிரி நடிப்பான். நம்பாத நம்பாத. உண்மையிலே தமிழ் மீது தமிழர்கள் மீது பற்றிருந்தால் புதிதாக கட்டியெழுப்பப்பட்ட பாராளுமன்ற கட்டடத்திலே அங்கே இங்கிலீஷிலே கல்வெட்டு, சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு, இந்தியிலே கல்வெட்டு. ஏன் என் தாய்மொழி தமிழிலே இல்லை? இந்தியாவின் மூத்த மொழி தமிழ். தெரியாதா? தெரியாதா? இந்திய ஆட்சி மொழி எது வர வேண்டும்? இந்திய மொழியில் தொன்மையான மொழி எதுவோ அதான் வர வேண்டும். கருத்து முன்வைக்கப்பட்ட கருத்து. அந்த நேரத்தில் ஒரு மகன் எழுந்தான். இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதுதான் பழமையான மொழி, அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ் தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்திய மொழிகளில் மூத்த மொழி, தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆய்வு அறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க முடியாது என்று பேசியவன் எங்கள் தாத்தா கண்ணியமிக்க காகித மெல்லத்தவர்கள். நேரவர்கள் என்ன சாய்வு, நீங்க உருதை கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்ற போது, இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். அந்த மொழிக்கு இந்திய நாடு கொடுத்த அங்கீகாரம் என்ன? நீங்கள் பெற்று தந்தது என்ன? இந்திய நாடாளுமன்றத்துக்குள் தாய்மொழியில் பேசுகிற அங்கீகாரம், உரிமை இருக்கிறதா? நாங்கள் பேசும்போது கொக்கரிக்கிறீர்கள், சிரிக்கிறீர்கள். எங்க ஐயா தம்பித்துறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தமிழிலே பேசியதற்கு ஏளனமாக சிரித்தீர்கள். ஒரு தமிழன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்தி பேசுவது உலகத்தில் எங்க நடக்குது? எங்க நடக்குது? ஒரு வேலை பார்க்கிற இடத்துல ஐபிஎஸ் வேலை. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ங்கிறார் புரட்சி பாவலன் பாரதிதாசன். நீ எங்க போய் நின்னாலும் தமிழ்நாடு இருக்கும். நீ போய் பார், இத்தனை நாடுகளை நாங்க போய் வாழ்றோம். எங்கு போனாலும் நிறம் மாறல, இனம் மாறல, தமிழர்கள் தான் நாங்க. நீ அங்க போய் வேலை செய்யும் போது தமிழ்நாடு நோடில்லா, காவிரிஷி நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌட் கர்நாடகா. அப்புறம் இங்க எதுக்கு வந்து தேர்தல் நிக்கிற? அங்க போய் நிக்க வேண்டியதானே, அங்க போய் நிக்க வேண்டியதானே. என் மக்கள் என் மண். அதை கர்நாடகாவில் போட்டா இந்தியா நினைக்கலாம்,
பீகார்னு போட்டா இந்தியான்னு நினைக்கலாம், அல்லது குஜராத்னு போட்டா என் மண் என் மக்கள்னு போட்டா இந்தியாவை சொல்றான்னு நினைக்கலாம். என் நாட்டில் தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள்னு போட்டா ஏன் அரசியல் தான். அதான் தமிழ் தேசிய அரசியல். ஒரு கருத்து கிடையாது. சும்மா நடப்பாங்க, இல்லைன்னா ரோடு ஷோ இப்படி கையை காட்டி இப்படி போயிட்டு இருப்பாங்க. நீங்க ஓட்டு போடும்போது தேர்தலில் போய் கையை காட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு கோட்பாடு, ஒரு கருத்து. இவ்வளவு கேட்கிறமே, ஒண்ணு பணம் செல்லாது என்பதும் ஜிஎஸ்டி வரியும் தான் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு தள்ளியது உலக வங்கி. அதற்கு இந்த சங்கிகளின் பதில் என்ன? உலக வங்கி சொல்லுது இதுதான்டா காரணம். வளரும் வளரும் என்றார்கள், வளரும் நாடு பட்டியலையே இந்தியா இல்லை. எங்கே வளருது? எங்கே வளருது? நீ டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, எண்ணியல் இந்தியால தேர்தல் நடந்துச்சுல, ஓட்டை எண்றதுக்கு எதுக்கு 44 நாள் எதுக்கு ஆகுது? தட்டா சொல்ல போகுது, தட்டா சொல்லுமில்ல ராஜா. அது ஏன் 44 நாள் பெட்டி ஒரு இடத்துல பூட்டி கிடக்குது? இது என்ன எண்ணியல் இந்தியா? என்ன இந்தியா? ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டியில நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சொல்லு. அந்த இடங்கள்ல குடிநீர் சரியா கிடைச்சிருச்சா? தடையற்ற மின்சாரம் வந்துருச்சா? சாலை சரியா போடப்பட்டுருச்சா? கல்வித்தரம் உயர்ந்துருச்சா? ஒரு இளவும் இல்லை. அப்புறம் ஸ்மார்ட், ஏன் ஸ்மார்ட் வில்லேஜ் வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? நீங்கள் வளர்ச்சி என்று கட்டமைப்பதே நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும்தான். நகர்ப்புற வளர்ச்சி, நகர்ப்புறத்திலே கல்வி, நகர்ப்புறத்திலே மருத்துவம், நகர்ப்புறத்திலே வேலை வாய்ப்பு என்றால் கிராமங்கள் காலியாகும், நகரங்கள் பிதுங்கி வெடிக்கும். கிராமங்கள் காலியானால் நகரங்களில் வாழுகிற மக்களுக்கு உணவு தேவை. பால், முட்டை, கறி, அரிசி, பருப்பு, கீரை, வெங்காயம், வெண்டைக்காய், சொரைக்காய், பூசணிக்காய், புடலங்காய் எங்கிருந்து வரும்? கிராமம் காலியானால் வறுமையை சந்திக்கும் நாடு செத்து போகும். இதை சிந்திக்காத தலைவர்கிட்ட நாட்டை கொடுத்து என்ன பண்ண போற? பசிக்குதா? பசிக்காம இருக்க நான் ஒரு மந்திரம் சொல்றேன், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போய் படுத்துரு. ரொம்ப பசிக்குதாடா, ரொம்ப பசிக்குதா, 3 times ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பரீட்சைக்கு போறியா? பரீட்சைக்கு போறியா? தேர்வு தாள்ல பாரு, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். கீழே 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 மோடி வாழ்க, மோடி வாழ்க, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. பாஸ் பாஸ், நீ பாஸ், நீ பாஸ். 6 வயசு பிள்ளைய கற்பழிச்சிட்டாங்களா? என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க இத்தனை கோடி மக்கள் பசியோட இருக்காங்க? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இப்ப தேர்தல் அங்க ஓட்டு ஒண்ணு கேட்கும், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நான் உனக்கு ஒரு உடன் பிறந்தவனா சொல்றேன், எனக்கு ஓட்டு போடு, போடாத. நீ போடாதமா கூட விடு, ஆனா இவங்களுக்கு போட்டாத, இவங்களுக்கு போட்டாத. இந்த நச்சு செடியை, இந்த நாச மரத்தை நம் நாட்டில் வளர விட்டுறாத. அவன் வந்தா 1.5 கோடி இந்திக்காரன் உள்ள இருக்கான். இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ நாடற்றவன் ஆக்கப்படுவாய், அடித்து விரட்டப்படுவாய். எழுதி வச்சுக்க. இப்பவே இந்திக்காரன் வந்துட்டான். இந்தியை திணித்தார்கள், எதிர்த்தாய். இந்திக்காரனை திணிக்கிறார்கள், முடியல. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி அது போடா, ஆளுங்கட்சியா வந்தா இந்திக்காரனை வாடா. எதிர்கட்சியா இருக்கும்போது கோம்பக் மோடி, ஆளுங்கட்சி வெல்கம் மோடி. இதாண்டா இவங்க கொள்கை. இவ்வளவுதான் திமுக, இவ்வளவுதான். இவங்க கோட்பாடு என்ன? ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவாங்க பாருங்க, எய்ம்ஸ். இந்த செங்கலை வச்சது யாரு தெரியுமா? இவங்க தான். மன்மோகன் சிங் ஆட்சியில எங்க ஐயா அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் 15 ஆண்டு மறுபடியும் இப்ப அந்த செங்கலை தூக்கிட்டு வந்திருக்க. அப்படி நீங்க அடிக்கல் நாட்டீங்களே, ஏன் கட்டி முடிக்கல? அதுக்கப்புறம் ஐயா மோடி 10 ஆண்டு கட்டி முடிக்கல. இந்த செங்கல் எதற்காக இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? இவங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு, அடிக்கல் வைக்கிறதுக்கு நமக்கு அந்த செங்கலை வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன வருது? அப்புறம் முட்டை. எதுக்கு? 3 ஆண்டு ஆட்சியில நாங்க வாங்கின மார்க் இதுதான், முட்டை. இந்த முட்டை தான் எங்கள் மதிப்பு. அதுக்கப்புறம் என்ன? ஒரு போட்டோ. ஐயா எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை பார்த்து எப்படி பல்லக்காட்டி சிரிக்கிறாரு பாருங்க, அது ஒரு படம். இவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினும் ஒரு மகன் உதயநிதியும் பாருங்க மோடி கிட்ட எப்படி பல்லக்காட்டி சிரிக்கிறாங்க. 2 பேரும் கோல்கட் பர்பஸ் விளம்பரத்துக்கு நடிக்கிறாங்க. இங்கிட்டு இங்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு. நீங்க ஏப்ரல் 19 போய் ஓட்ட மைக்கு போட்டுட்டு பல்ல கட்டிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். ஒன்னும் பண்ண முடியாது ராஜா. திராவிட திருடர்கள்ட்ட நாட்டை கொடுத்த நீ 1000-500க்கு கையேந்திர பிச்சைக்காரனா மாறி நிக்கிற. இந்த பயல்கள்ட்ட கொடுத்த
சொடா சொடா நகிக படா படா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா திருடாத, மொத்தமா திருடிருங்க. உன்னை முடிச்சு விட்டுருவான், பாத்துக்க, முடிச்சு விட்டுருவான். ஈழத்துல உன்னை அடிச்சு விரட்டினா அகதியா வந்து நிக்கவாத ஒரு இடம். இங்க அடிச்சு விரட்டினா எங்க போவாய்? மல்லாக்கு போய் படுத்து வீட்டுல சிந்தி. அண்ணன் இதை சொன்னானே, எங்க போறோம் தெரியலன்றானே, அடிப்பான். திருப்பூர்ல அடிச்ச உடனே என்னை கூப்பிட்டான். நான் சொன்னேன், மக்களே நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போது நான் சொல்றது புரியும்னு. அடிச்சா உனக்கு வலிச்சது என்னை தேண்டேன். இப்பவும் சொல்றேன், அடிப்பான் அடிப்பான். நாடுதான் தமிழ்நாடு. இருக்கிற அதிகாரம் உன் அதிகாரம் இல்ல, உனக்கான அதிகாரம் இல்ல. பாரு, கர்நாடகான்னு வந்துருச்சுல, காங்கிரஸ் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான். ஆனால் அவன் இந்திய கட்சி, இந்திய இறையாண்மை பேசுவான், தேச ஒற்றுமை பேசுவான். கர்நாடக மாநிலம் தேர்தல் ஓட்டு என்று வந்தால் தமிழ் தேசியத்தின் உரிமையை பறிப்பான். பாரதிய ஜனதா இந்திய கட்சியுமா, தேச ஒற்றுமை பாலமாக கிட்டு எல்லாம் பேசுவான். கர்நாடகா வந்தால் கன்னடர்கள் கட்சியா மாறிடுவான். ஒரு சொட்டு தண்ணி மேகதாது அணை கட்டணும். காங்கிரஸ் பிஜேபி ஒரே மாதிரில கத்துவான். நீ என்ன பண்ணும்? நீ என்ன பண்ண? ஒரு சொட்டு தண்ணி இல்லையா, ஒரு ஓட்டு உனக்கு இல்லை. அந்த முடிவை நீ எடுக்கணும். அதான் உன்னால செய்ய முடியும். உன் உரிமைக்கு எதிராக நிற்பவன், உன் உணர்வை மதிக்காதவன், உன் உயிரை ஒரு பொருட்டாக நினைக்காதவனுக்கு நீ ஓட்டு போடாமல் வீழ்த்தினால் அவன் உன் மேல அக்கறையில் வருவான். ஏதாவது பேசினா ஏதாவது செஞ்சா தாண்டா ஓட்டு போடுவாங்க, தமிழ்நாட்டுக்கு நுழைய முடியாதா என்ற நிலையை நீ உருவாக்கணும். சரி, மேகதாதுல அணை கட்டணும்னு சொல்றாரு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், பாரதிய ஜனதாவோட அமைச்சர். தம்பி கருத்தன்னு, இந்த மாநிலத்தின் தலைவர், பாஜக தலைவரின் கருத்தன்னு, ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது தமிழ்நாட்டுக்கு. காங்கிரஸ் ஆளுகிறது. காங்கிரசின் முதல்வர் சீதாராமையா, துணை முதல்வர் சிவகுமார் சொல்லுகிறாங்க, உங்கள் கருத்தென்ன பெருமகனே, உங்கள் கருத்தென்ன? தமிழ்நாட்டு மக்களின் நதிநீர் உரிமையிலே உங்கள் நிலைப்பாடு என்ன? என்ன நிலைப்பாடு? கச்சத்தீவு மீட்பு அது நாங்க பாத்துக்கிறோம். அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான சீனா, அதுல உங்கள் நிலைப்பாடு வாட்டப்பட்டு ஒரு ஸ்டாண்ட், ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்கு? 11 மாவட்டத்துக்கு சைனீஸ்ல பேர் வச்சு பழக வச்சுட்டு போயிருக்கானே, அதுல ஏதாவது கருத்து இருக்கா? எடுத்து பேசுவீங்களா? அருணாச்சல பிரதேச தொட்டா தொலைச்சு போறோம், அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? வீர வசனம் இருக்கா? நோ. ஏன்? அவன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான். என்னது? ஒரு கோட்பாடு கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுறது தவிர வேற. மதம் எப்படி அரசாங்கம்? மதம் மதம் கடந்து மனிதம் பேசணும். அதான் அரசியல், அதான் கட்சி. நீ ஒண்ணு செய்ய, இஸ்லாமியரை நிராகரிச்சு இஸ்லாமியனுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டான், அவன் ஓட்டு உனக்கு போட மாட்டான். நீ சரியான ஆளுக தானே. இஸ்லாம் கிறிஸ்தவர் இந்த நாட்டுக்கு வரி கட்ட வேண்டாம், ஒரு அறிக்கை போடுவா. நீ மாட்டுக்கறி அதிகமா ஏற்றுமதி செய்யறது யாரு? நீ தான். 24 லட்சம் டன் பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் 1 சொன்னது நீங்க தான். எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்றீங்க? அது அவ்வளவும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நாடு இல்லைன்னு சொல்லு. அவன் காசு வேணும். எப்படி? இஸ்லாமியர் கொடுக்கிற காசு, மாட்டுக்கறி அனுப்பிட்டு காசு, பெட்ரோல் வரணும், எல்லாம் வரணும். ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமிய பாகிஸ்தான் ஓடிடணும், காஷ்மீர் இஸ்லாமிய இந்தியாவுக்குள்ள வந்துடணும். எப்படி ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை? இவனுக்கு ஏதாவது ஒண்ணுகள். பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இது 3 தவிர வேற ஏதாவது இருக்கா? ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா? ஏதாவது இருக்கா? சரி, இந்த RSS பிஜேபி இருக்க தலைவர்கள் விடுதலைக்கு போராடி தூக்குல தொங்குன வேணா சொல்லு, யாராவது சொல்லு. வெள்ளைக்கார ராணி வரும்போது காக்கி டவுசர் மேலாடையோட அரட்டோசோட RSS பேரணி நடத்தி மரியாதை கொடுத்தவர்கள் இந்த RSS வீரர்கள் இல்லைன்னு சொல்லு. இந்த சவர்கர், கோலை சவர்கர் 2 முறை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உங்கள் ராஜ்யத்திற்கு விசுவாசமாக இருப்பேன் என்று மன்னிப்பு கடிதம் எடுத்து கொடுத்து வந்த கோலை வீர சவர்கர் ஆகிவிட்டார். இவருக்கு எப்படி இருக்கு? அப்ப இவரே வீரர். தூக்குறதவங்க பகத்சிங்க்கு பேர் என்ன? சுபாஷ் சந்திர போஸுக்கு பேர் என்ன? எங்க பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன? மருதுபாண்டி வேலுநாச்சியார், பூலித்தேவன், அலைமுத்துக்குமன், பண்டாரவன்னியன், பெரும்பிடுகு முத்தரையருக்கெல்லாம் பேர் என்ன? அவங்கள பேர் என்ன? இவரே வீரர்னா? கர்நாடகால நம்மபடிதான். கர்நாடகால பாட புத்தகத்துல வீர சவர்கர் ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சாரான்னு தெரியுமா? புல்புல் குருவி இருக்குல்ல, இது எப்படி இருக்கும், சின்ன குருவி,
இந்த புல்புல் குருவி ரெக்கையில ஏறி உட்கார்ந்து அப்படி ஜன்னல் வெளியே பறந்து வெளியே வந்துட்டாராம். இத பாடமா வச்சு படிக்க வைக்கிறாங்க பிள்ளைய. எவ்வளவு அறிவா இருந்தவர்கள். ஏதோ ஏதோ கோயம்புத்தூர்னா அங்க பிஜேபி தாங்க, கன்னியாகுமரினா அங்க பிஜேபி தாங்க. போடு போடு. ஆனால் இந்த நாடு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய புரட்சியை எதிர்கொள்ளும். அன்னைக்கு நீங்க எல்லாம் வெக்கி தலைகுனிவி. ராம்ஜெத் மலானி என்கிற மூத்த வழக்கறிஞர் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் மோடி ஜெயிப்பதற்கு வாக்கு கேட்டதற்காக, ஓட்டு போட்டதற்காக இந்திய மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், தலைகுனிகிறேன் என்று ராம்ஜெத் மலானி சொன்னதற்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கணும். பிரகாஷ்ராஜ் சொன்னதை ஓட்டு போடும்போது ஞாபகம் வச்சுப்போ. மோடி டிவித்தார் என்று சொன்னதை நம்புகிற நாட்டு மக்கள் மோடி இந்த நாட்டை விற்கிறார் என்பதை நம்ப மறுக்கிறார்கள் என்று. அருந்ததி ராய் என்ற சமூக செயற்பாட்டாளர் 2 பேர் நாட்டை விற்கிறார்கள், 2 பேர் நாட்டை வாங்குகிறார்கள். விற்கிற 2 பேர் மோடியும் அமித்ஷாவும், வாங்குகிற 2 பேர் அதானியும் அம்பானியும். 4 பேருமே குஜராத்திகள். பயப்படுவான், மற்றவன் பேச பயப்படுவான். வருமான வரி சோதனை வரும், அமலாக்கத்து சோதனை. எனக்கு ஒரு மயிரை நீ முடுங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்னைய ரைடு போடலாம், என்னைய ரைடு. நீ போட்ட அத்தனை அதிகாரியும் ஏன்னு உனக்கு தெரியாம போட்ட. என்ன பண்ணிட்ட நீ? என்ன பண்ணிட்ட நீ? சின்னத்தை எடுத்த, அவ்வளவுதானே. வேற என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நீ பல அதிகாரிகளை, பல கேடிகளை, குற்றவாளிகளை ஜெயில பிடிச்சு போட்டிருப்ப. நான் ஜெயில இருந்து வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சேன். தம்பி தம்பி அண்ணாமலை செய்த அரும்பெருங்காரியம் என்ன தெரியுமில்ல? தமிழ்நாட்டுக்கு மொத்த ரவுடி ஊழல்வாதிகளையும் பிடிச்சு ஜெயில போடுறதுக்கு பதிலாக பிடிச்சு பிஜேபியில சேர்த்து விட்டதா அவர் செஞ்ச பெருங்காரியம். ஒண்ணுங்க. நீ வா, 2 பேரும் போவோம் அயோத்திக்கு போவோம். அரும்பெரும் கடவுள் ஐயா ராமபிரான்ட்ட போய் சத்தியம் பண்ணுவோம். ஓட்டுக்கு 1 ரூபாவோட நாங்க பிஜேபி கொடுக்க மாட்டோம், ஒரு சத்தியம். 2வது, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் சின்னத்தை எடுத்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, ஒரு சத்தியம். நான் சொல்றேன், இவங்க தான் எடுத்தது, இவங்க ஓட்டு காசு கொடுக்குறாங்க, நானும் ராமட்ட சத்தியம் பண்றேன். வர்றீங்களா? ஃப்ராடு பயல. இங்க வந்து நேர்மை, உண்மை, அப்படி இப்படி. உனக்கு நாட்டின் பிரதமர் 10 ஆண்டுகள் இருந்த பிரதமர் நட்டா, இந்திய கட்சியின் தலைவர் நட்டா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் எல்லாரும் வந்து ஓட்டு கேட்பாங்க. எனக்கு ஒரே ஆள் நான் தான், நான் ஒருத்தன் தான், ஒரே ஆள். 40 புலிகள், 20 பெண் புலி, 20 ஆண் புலி. இந்திய நாடாளுமன்றத்தை திணறடிப்பார்கள். ஒரு மகுவா மைத்தாவை சமாளிக்க முடியவில்லை உங்களால். 40 பேர் என் பிள்ளைகள் வந்தா என்ன நடக்கும் பாரு. அதிர வைப்பேன், உலகத்தை திரும்பி பார்க்க வைப்பேன். தென்னாப்பிரிக்காவில் எந்த பாராளுமன்றத்திலே பயங்கரவாதி, பிரிவினவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி அவனை 27 ஆண்டுகள் சிறையில் அடைத்தீர்களோ, அதே நெல்சன் மண்டேலாவிற்கு அந்த பாராளுமன்ற வாசலிலே சிறை வைத்தீர்கள். வரலாற்றில் மாற்றம். எங்கள் இனத்தின் தலைவனை, எங்கள் உயிர் தலைவனை, தமிழ் பேரினத்தின் வீர மிகுந்த, எழுச்சி மிகுந்த குறியீடாக இருக்கிற என் தலைவனை நீங்கள் பிரிவினவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி வைத்திருக்கிறீர்கள். இதே பாராளுமன்றத்திற்குள்ளே என் பிள்ளைகள் பதவியேற்கிற போது உயிர்ப்பால் ஊட்டிய தாயின் மீதும், தமிழ் அறிவிப்பால் ஊட்டிய தமிழ் மீதும் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகர் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறேன் என்ற நிலை உருவாகும். உலகம் எங்களை திரும்பி பார்க்கும். உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் இந்த மண்ணின் உரிமைகளுக்காக முழங்குவார்கள். இதே ஒளிவாங்கி மூலமாக. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஏமாந்து விடாதீர்கள். இந்த தேர்தலில் மிக விழிப்புணர்வுடன் இருங்கள். சாதி மதத்தை கடந்து நாட்டு நலனை பாருங்கள். மதம் பார்த்தீர்கள் என்றால் மழை இருக்காது, மலையில் என்றால் மழை இருக்காது, மலையில் என்றால் நிலத்தில் வளம் இருக்காது, குடிக்க நீர் இருக்காது, சுவாசிக்க காற்று இருக்காது, படிக்க கல்வி இருக்காது, படித்தால் வேலை இருக்காது. எல்லாவற்றையும் சிந்தியுங்கள். சாதி மனத்தை காப்பாற்றி நீங்கள் எதை சாதிக்க போறீர்கள்? அதை தாண்டி வாருங்கள். மண்ணை, மக்களை காப்பாற்ற ஒரு துளி சிந்திங்கள், ஒரு துளி சிந்திங்கள். மனிதனுக்காகத்தான் மதம், மனிதன் உருவாக்கி கொண்டது சாதி.
ஆனால் மதத்துக்காக மனிதன் கிடையாது. அதை நல்லா கவனிச்சு வச்சுக்கோ. மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இன்னைக்கு இந்துவா இருக்கிறனா நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம், கிறிஸ்தவரா இருக்கிறனா இஸ்லாமா மாறலாம். ஆனால் தமிழன் நான் கன்னடராக முடியாது, தெலுங்கராக முடியாது, மலையாளி ஆக முடியாது, போச்சுபுரி ஆக முடியாது, குஜராத்தி ஆக முடியாது, பீகாரி ஆக முடியாது, மராட்டியன் ஆக முடியாது. நான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இங்கில்லை எங்கு சென்றாலும் தமிழன். அதான் என் முகம், அதான் என் முகவரி, அதான் என் அடையாளம். ஓங்கி சொல்லுங்கள், நாங்கள் தமிழர்கள் என்று. இது என் தேசம், தமிழ் தேசம் என்று. நாங்கள் தமிழ் தேசம் பேசுவது பிரிவினை என்றால், தெலுங்கு தேசம் பேசுகிற, தெலுங்கு தேசம் என்ற கட்சி வச்சிருக்கிற அந்த சந்திரபாபு நாயுடோட எதற்காக கூட்டணி வைத்தாய் என்று கேளுங்க. பதில் இருக்கா? எத்தனை கேள்வி எழுப்பியிருக்க, இன்னும் அந்த மேடையில் போய் கேட்பேன். 100 கேள்வி, ஒரு கேள்விக்காக பதில் சொல்லும். எனவே என் அன்பு மக்கள், என் அன்பு தங்கை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளர், இந்திய நாடாளுமன்ற வேட்பாளராக என் தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களை நிறுத்தியிருக்கிறேன். மிகவும் திறமையான பெண், தற்கறிவு கொண்டவள், கெட்டிக்காரி. போன முறையும் வாய்ப்பு கொடுத்தேன், இந்த முறையும் கொடுத்தேன். ஏன்? அவள் தகுதியும் திறமையும் வாய்ப்பில்லாமல் வெளிப்படலை. எவ்வளவுதான் தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால்தான் அது வெளிப்படும், அது ஜொலிக்கும். எனவே என் அன்பு மக்கள், உணவியல் வல்லுனர், நிபுணர் என்னுடைய தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு நீங்கள் இந்த ஒளிவாங்கி, இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக ஏந்தி வருகிறோம். மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் 19 வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, தூய்மைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.